ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான வீடியோன்னே சொல்லலாம். ஆமாங்க, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தோம். நமக்கு இந்த ஒரு பரிசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கான அப்ரூவல் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழர்களின் அடையாளமாக எல்லா மக்களாலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை தாங்க. இந்த பொங்கல் பண்டிகைக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பணங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இந்த வருஷமும் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா நிறைய மக்கள்கிட்டயே இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் குழப்பத்திற்கு முக்கிய காரணமாகவே இருந்தது. இப்போ இந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. ஆமாங்க, இப்போ பொங்கல் பரிசு தொகை எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் படம் எவ்வளோ கிடைக்கும், என்னென்ன பொருட்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, அது போக சேலை வேட்டி இது கிடைக்கும். அது போக பணம் பரிசு தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே கிடைக்குமான்னு பார்த்தா இல்லைங்க. இதில் யாருக்கெல்லாம் முதல்ல கிடைக்காது அப்படின்னு பார்த்துடலாம். ஒன்றிய மாநில அரசு ஊழியர்களுக்கு கிடைக்காது. வரி செலுத்துவராக இருந்தால் கிடைக்காதுங்க. அடுத்தது பொதுத்துறை நிறுவனங்களை நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து சர்க்கரை அட்டை வச்சுருந்தீங்கனாலும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் ஐடி ப்ரூஃப்காக மட்டும் நம்ம ரேஷன் கார்டு வச்சுருப்போம். பொருள் எதுவுமே வாங்காமல் வெறும் அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்காக வச்சுருப்போம். ஸோ அப்படி நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பரிசு தொகுப்பானது கிடைக்காது. இது தவிர மீதி இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பரிசு தொகையானது எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதை போய் நம்ம ரேஷன் கடையிலாம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான டோக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய ரேஷன் கடையிலேயே கொடுக்குறாங்க. அது நாளையிலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. இது போக இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த 1000 ரூபாய் கிடைக்கும்போது நம்மளுடைய மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுவும் பொங்கல் பண்டிகை 15ஆம் தேதி வர்றதுனால இந்த மகளிர் உரிமை தொகையை பார்த்தீங்கன்னா வர 10ஆம் தேதிக்குள்ளேயே அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் நம்மளுடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற மேலும் பல அப்டேட்க்கு நம்மளுடைய சேனல்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.